அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நேரம் சூரிய பகவானுக்கு படைச்சு முடிச்சிருப்பீங்க. யூகேல இப்போதான் மதியம் ஆச்சு. சரி, எப்பயாவது மதியமாவது சூரியன் வருவார் அப்படின்னு ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. சரி, நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே படைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வழியாக ஷாப்பிங் போய் கரும்பு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, என்னெல்லாம் காய்கறி கிடச்சிதோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்தாச்சு. மண்பானையும் கிடச்சிச்சு. பட் இந்த மண்பானை வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள மண்பானை கிடையாது, நார்த் இந்தியன் ஸ்டைலில் உள்ள மண்பானை. இது நல்ல ஹெவியாக வெயிட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அது எங்கே வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதுதான் மண்பானையிலேயே ஃபஸ்ட்டு தடவை நான் பொங்கல் வைக்கிறேன். எப்போதும் வந்து பித்தளை பானையில் தான் ஊரில் வைக்கிறது. ஸோ ஒரு வழியாக பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சு. சாமிக்கு எடுத்து படையல் போட வேண்டியதான். எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி ரூம்லேயும் இலை போட்டுட்டு சூரிய பகவான் கிட்ட, அதாவது கொல்லை பக்கத்துலேயோ இல்லை தெரு பக்கத்துலேயோ கொண்டு போய் கரும்பு, விளக்கு எல்லாம் வச்சு சூரியனை பார்த்து விரதம் பண்ணுவோம். சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துவோம். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி படைப்பீங்க? ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு, இதுதான் வச்சு படைப்போம். சிலர் வடை பாயசம் இன்னைக்கே செஞ்சு படைப்பீங்க. என்ன, நாளைக்கு மாட்டு பொங்கல் தான். மாட்டு பொங்கல்ல இருக்கிற எல்லாத்தையும், நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் சமைச்சு நம்மளோட முன்னோர்களுக்கு வச்சு படைப்போம். மாடு இருக்கிறவங்க வீட்டில் மாட்டுக்கு படைப்பாங்க. மாடு, ஆடு இதுக்கெல்லாம் வந்து படைச்சி முடிச்சுட்டு, பொங்கல் வச்சே படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட எங்கள் வீட்டிலலாம் ஈவினிங் 6 மணி ஆகிடும். ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இந்த வருஷம் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.